நண்பர்களே பாருங்க, படிக்குண்டில பட்டி பார்க்கணும். படிக்குண்டில ஒரு 8 அடி ஸ்டூல் போட்டுருக்காங்க. அதுக்கு மேல அந்த மாரி பைப்ப போட்டு, எந்த ஒரு சேஃப்டியும் இல்ல. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அடி ஹைட் இருந்தாலும் பரவாயில்ல. படிக்குண்டுன்றதால ஒரு 20 அடிக்கு மேலேயே இருக்கு. பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு 8 அடி ஸ்டூல போட்டுட்டு, அதுக்கு மேல ஒரு ஆங்கில போட்டுட்டு, இதில போய் ஏறினீங்கன்னா தட தட தடன்னு ஆடுது. ஆ இவ்ளோ ஹைட்ல ஏறி எப்படிங்க வேலை பார்க்கறது? என் ஃப்ரெண்டோட வேலைக்கு வந்தேன். அதுவும் எனக்காக வரல. என்னுடைய என்கிட்ட வேலை செய்றவங்களும் கொஞ்சம் பேருக்கு ஒரு சில நாட்கள் மட்டும் அங்க வேலை செய்யலாம்ன்னு சொல்லிட்டு வந்தா, இந்த மாரி ஒரு ஷூல போட்டு, இந்த மாரி ஆங்கில போட்டு, இந்த ஏறி வேலை செய்ய சொல்றான். இந்த செவுத்துக்கும் அந்த ஆங்கில் போட்டுக்கிறதுக்கும் 2 அடி அகலம் இருக்கு. எப்படி நான் எட்டி வேலை பண்றது? அதுவே என்னோட வேலைய பாருங்க. இந்த இடத்துல நான் வேலை பண்றேன். படிக்குண்டு தான். எத்தனை மரம் வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணியிருக்கேன். எந்த பக்கமும் நகர்ந்தும் போகாது. அசையும் அசையாது. பலகை எவ்வளோ போட்டு, கீழ இருக்கிற அந்த 20 அடி ஹைட்ட வந்து மறைச்சிருக்கேன். ஃப்ரீயா நின்னு வேலை செய்ற மாரி. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்யறது என்னுடைய பெயிண்டருக்கு வந்து ஆ இங்கேயே சில காரணங்கள் வந்து தயங்குற மாரி சொல்றானுங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இறங்கி வேலை செய்றானுங்க. இதுதான் ஆளக்கண்டு ஏமாத்தத்துன்னு நெனைக்கிறேன். ரெகுலரா வேலை தரணும். நாம வந்து எவ்வளோ சேஃப்டியா குடுத்தாலும், அந்த இடத்துல ஏகப்பட்ட குறைகள் சொல்றது. அதுவே சில நாட்களுக்கு போயிட்டு வேலை செய்யறதுல மட்டும் அவனுடைய வீரத்த காட்டுறது. இங்க மட்டும் வீரத்த காட்டுறது. இங்கெல்லாம் வந்து பழையலியாட்டங்க இது. எப்படிலாம் இருக்கானுங்க இப்ப. ஆனா நம்மளுடைய ஒர்க்ல ஃபுல் சேஃப்டி.